ப்ரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வசனம் என்ன வசனம்னா மத்தேயு 7:13-14. இந்த வசனத்தை படித்து பாருங்களேன். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஸோ இந்த வசனத்தின்படி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவருக்கு அவருடைய வழியில் நம்ம போகும் பொழுது அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னா இடுக்கமாக இருக்கும். இடுக்கமான வழியில் நம்ம போகும்போது கஷ்டம்தான், ரொம்ப நம்ம நெருக்கமாக இருக்கே அந்த வழியில் நம்ம போகிறோம் அப்படிங்கும்போது அது பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. பட் அந்த வழியில் நம்ம போனால் மட்டும்தான் ஆண்டவருக்குள்ளே நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் விசாலமாக இருக்கிற அந்த கேட்டுக்கு போகிற வழியை நம்ம போயிட்டோம் அப்படின்னா, அந்த வழியில் நம்ம ஒருவேளை பிரவேசிச்சிட்டோம் அப்படின்னா நித்திய மரணம் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கேட்டுக்கு போகிற வழியை விட்டுட்டு அந்த விசாலமான வழி நமக்கு வேண்டாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிற இந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எப்போவுமே பிரயாசப்படணும். ஆமென்.